அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு வரும் செவ்வாய்க்கிழமை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். அந்த வகையில வரும் செவ்வாய்க்கிழமையான 17ஆம் தேதி மாசி அமாவாசை அமைகிறது. அன்றைய நாளில் சூரிய கிரகணமும் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் என்று வரும் மாசி அமாவாசை எந்த நேரத்தில் வருகிறது, இந்த மாசி அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வரும். சூரிய கிரகணம் அமாவாசை என்று தோன்றும். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாசி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் வருகிறது. இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படுங்க. இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் வருகிறது. இந்த அமாவாசை அன்று தோன்றும் சூரிய கிரகணம் எப்போதுமே சூரிய கிரகணம் அமாவாசை என்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமி என்றும் நடக்கும். 2026 சூரிய கிரகணம் மாசி மாதம் அமாவாசை பிப்ரவரி 17 அன்று ஏற்படுகிறது. இந்த மாசி மாதம் அமாவாசை திதி பிப்ரவரி மாதம் இடையில் மாசி மாத அமாவாசை திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை நீடிக்கிறது. எனவே மாசி மாத அமாவாசை என்பது செவ்வாய்க்கிழமை என்று அனுஷ்டிக்கப்படுகிறதுங்க. இந்த கிரகணம் வரும்போது அமாவாசை தர்ப்பணம் செய்வது ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களுக்கு வீட்டில் அல்லது நீர்நிலைகளில் தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பது வழக்கங்க. ஆனால் கிரகணம் வரும்போது எப்போது எப்படி திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த மாசி மாத அமாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசைக்கும் சூரிய உதயமாகும் நேரம் முதல் அதிகபட்ச நண்பகல் 12 மணிக்குள் அமாவாசை திதி கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் செய்பவர்கள் அல்லது எள்ளும் நீரும் மட்டும் இறைப்பவர்கள் கூட இதை பின்பற்ற வேண்டுங்க. இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் நேரம் பிப்ரவரி 17 அன்று வரும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. எனவே அமாவாசை திதி எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் இந்த அமாவாசை திதியை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் பிற்பகல் 3 மணிக்கு மேல் தொடங்கி 5 மணி வரை நீடிக்கிறது என்பதால் மாசி மாத அமாவாசை என்று கிரகணத்தால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்கிறார். உங்களுடைய ராசியை பார்க்கிறாருங்க. லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்குங்க. அலுவலகத்தில் உங்களுடைய கௌரவம் உயர இருக்கு. புதிய பதவிகள் பொறுப்புகளும் சிலருக்கு கிடைக்குங்க. தொழில் போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க. சிலருக்கு சற்றும் எதிர்பாராத நல் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. வேலையில் உற்சாகத்தோடு இருப்பீங்க. சில முயற்சிகள் ஆரம்பத்தில் தாமதப்பட்டாலும் நிறைவாக நன்கு முடிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அதே போல் ராசியிலேயே 5 கிரகங்கள் இருப்பதால் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஒரு முடிவு எடுக்கும் போது திடீர் குறுக்கீடுகள் வந்து அந்த முடிவை மாற்றிக்கொள்ளும்படி நேரலாங்க. சகோதரர்களோடு ஒற்றுமை குறையலாம். இடம் வீடு வாங்குவதில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி குறையலாங்க. பத்திரங்கள் எழுதுவதில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல் ஓய்வற்ற வேலை உங்களை அலக்களிக்கும். மனைவி கணவன் உடல்நிலையில கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. அதே போல் வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுங்க. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.